மாறுபடும் வானிலையால் சிறுவர்களுக்கு நோய்கள் பரவும் அபாயம். நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் அதிக வெப்பநிலை மற்றும் ஏனைய பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றங்களால் சிறுவர்களிடையே இருவேறு வழிகளில் நோய்கள் பரவுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக சிறுவர் நல வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் அதிக வெப்பமான வானிலை காரணமாக சிறுவர்கள், பெரியவர்கள் மட்டுமன்றி கர்ப்பிணி தாய்மார்களும் நீர்ச்சத்து இழப்பிற்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புள்ளதால் அதிகளவில் நீரை குடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பாக சாதாரண முதியவர் ஒருவர் நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 3 லிட்டர் நீரையேனும் அருந்துவது பொருத்தமானது என்பதுடன் சிறுவர்களுக்கு நீரை கொடுக்கும் போது அவர்களின் உடல் எடைகளுக்கு ஏற்ப நீரை வழங்க பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட காலமாக போதுமான அளவு நீரை குடிக்காமல் இருப்பதனால் சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளமை மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நீரை குடிக்காமல் திறந்த வெளிகளில் வேலைகளில் ஈடுபடுதல், சுற்றுலாக்கள் செல்லுதல் போன்றவற்றின் காரணமாக வெப்ப அதிர்ச்சி, மயக்கம், வலிப்பு போன்ற சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்றும் இது மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடிய கடுமையான ஒரு நிலை என்றும் வைத்தியர் கூறியுள்ளார். எனவே வீட்டை விட்டு வெளியே செல்லும் சந்தர்ப்பங்களில் நீர் போத்தல் ஒன்றை உடன் எடுத்துச் செல்லுமாறும் அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். எனினும் இக்காலகட்டத்தில் வயிற்றுப்போக்கு பரவுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் நிலவுவதால் எப்போதும் சிறுவர்களுக்கு சுத்தமான நீரையும் சுத்தமான உணவுகளையும் மட்டுமே வழங்க பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் வைத்திய நிபுணர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன்படி சிறுவர்களுக்கு செயற்கை பானங்கள் மற்றும் நொறுக்கு தீனிகளை வழங்குவதை தவிர்க்குமாறும் அதற்கு பதிலாக எலுமிச்சை, தோடம்பழம், இளநீர், கஞ்சி வகைகள் மற்றும் சூப் போன்ற இயற்கை திரவ உணவுகளை அருந்த ஊக்குவிக்குமாறும் வைத்தியர் இங்கு அறிவுறுத்தினார். இதனிடையே சிறுவர்கள் கைபேசிகளை பயன்படுத்தி நேரத்தை கழிப்பதற்கு இடமளிக்காமல் அவர்களை பல்வேறு உடற்பயிற்சி சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துமாறும் சிறுவர் நல வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா பெற்றோரிடம் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார்.